அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி விஜய் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரேணுகாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஸோ என்ன இந்த விஷயம் வந்து ராஜிக்கு தெரிஞ்சிட்ட மாதிரியும் ராஜி தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக அந்த காரை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆனால் மல்லி வந்து இல்லைங்க, அவங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. ஏன்னா வாண்டடா அக்கா தான் போயிட்டு அந்த கார் மேலே இடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி மல்லி வந்து சொல்றாங்க. பட் இருந்தாலும் விஜய்க்கு வந்து சந்தேகங்கள் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகுது. அது வந்து ராஜி மேலதான் இருக்குது. ஏன்னா ரேணுகா இருக்கிற விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ரேணுகாவை நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கவே மாட்டாங்க. ரேணுகாவுக்கு ஏதாவது குறைச்சல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா தெளிவா மல்லி கிட்ட சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது கதிரேசன் கிட்ட சொல்லியே ஆகணும், சொல்லி ரேணுகாவை கொண்டு போயிட்டு கதிரேசன் கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. ஆனா மல்லிக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் தான், இவ்வளவு நாள் வந்து ரேணுகா நம்ம கூட இருந்துட்டு இப்ப திடீர்னு கதிரேசனோட கஸ்டடிக்கு போறாங்கன்னா சோ இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கைக்குள்ள ரேணுகாக்கா வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ற எண்ணங்கள் எல்லாமே வந்து மல்லியோட மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. மல்லி நீங்க என்னதான் வந்து ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும், மற்றவங்களுக்கு நல்லது செய்யற மனப்பான்மையோட இருந்தாலும், யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அதன்படிதான் எல்லாரும் இருக்குவாங்க. அதையும் மீறி ரேணுகாவை நம்ம கூடவே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அது ரொம்பவே பெரிய தப்பான விஷயம் மல்லி. இதனால உங்களோட வாழ்க்கையும் வந்து பாதிக்கப்படும். விஜய் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றது, யாரோட நம்ம வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு தெரியாமலே வந்து ஒரு டென்ஷனோடைய அவரோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்து முடிச்சிருவாரு. சோ நீங்க அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ரேணுகாவை கொண்டு போயிட்டு கதிரேசன் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்களும் விஜயம் சேர்ந்து வாழ்றதுக்கு வழியை தேடியே ஆகணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.